விஜய் உத்தரவின் பேரில் ஒன்று கூடும் தாவேகா நிர்வாகிகள். மாமல்லபுரத்தில் நாளை நடக்க இருக்கும் சம்பவம். அனுமதி வழங்கியதா காவல்துறை? வருவாய்த்துறையை நாடும் தாவேகாவினர். என்ன நடக்கிறது? விரிவாக பார்ப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த கூட்டத்தில் சுமார் 2000 முதல் 3000 பேர் வரை பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களுக்கு நுழைவு அட்டைகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் எதிர்வரும் தேர்தலை எப்படி அணுகுவது என்று ஆலோசனை வழங்குவதோடு கட்சி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் என தெரிகிறது. இதற்காக உள்ளே வரும் நபர்கள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் என்று தலைமை கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரவேற்பு பேனர்கள், நுழைவு வாயில்களை அமைப்பது என அனைத்து பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்காக செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூட்டம் நட்சத்திர விடுதியின் உள்ளே நடைபெற இருப்பதால் கூட்டத்திற்கு வருகை தர உள்ள நிர்வாகிகளுக்கு பார்க்கிங் வசதி, உணவு, கழிப்பிட வசதி ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கூட்டம் நடைபெற உள்ள நட்சத்திர விடுதிக்கு வரவேண்டிய ஈசிஆர் சாலை, OMR சாலை, செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரம் சாலைகளில் 40 கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு பேனர்களை அமைக்கவும் நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர். சாலை ஓரமாக வரவேற்பு பேனர்களை வைக்க செங்கல்பட்டு வருவாய் கோட்டாட்சியரிடமும் மனு அளித்துள்ளனர். விழாவிற்கு வருகை தருபவர்களால் சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 40 போலீசார் பணியில் ஈடுபட உள்ளனர். கூட்டம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற இருப்பதாக தெரிகிறது. இதற்காக நட்சத்திர விடுதி முன்பு பேரிகார்டு அமைக்கும் பணிகளும், சாலை ஓரமாக ராட்சச பேனர்கள், கட் அவுட்டுகள் அமைக்கும் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. போலீசார் ஒரு பக்கம் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் நேரத்தில் 80 தனியார் பாதுகாவலர்களும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்டுள்ளனர்.